ஆனா உங்க ஆடியன்ஸ் நீங்க தான் வந்து ஜெயிச்சு வெளியே வரணும்னு பார்த்தாங்க, கப் அடிச்சுட்டு. ஆனா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, டிசப்பாயின்மெண்ட்ன்ற தாண்டி முத்து நிஜமாவே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்கிறதால அவருக்கு அந்த ஒரு அதிக மக்கள் அவர் சேகரிச்சுட்டாரு. நான் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால முத்து ஜெயிச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? முத்து ஜெயிச்சது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு பிளேயராகவும் சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி, ரொம்பவே நல்ல ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாரு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்தாரு, நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். ஆனா பிஆர் டீம் சொல்லிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நீங்க எப்படி வந்து வெளியே பாக்குறீங்க? என்னதான் பிஆர் டீமா இருந்தாலும் பண்ணாத ஒரு விஷயத்த அதை பப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல. நம்ம உள்ள என்ன பண்றோமோ அதை தான் வெளியே பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ஓட்டிங்ல வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது சேனல்லையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஆர் டீம்ன்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு அதை பெருசா உடன்பாடு. நான் எல்லாரும் கொடி ஏற்றும் போது கொடி இறங்கணும் உங்களோட கார்டு தான் வந்தது. ஆமா, வந்த உடனே நீ அதை பத்தி சொல்லவே இல்லை. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகணும், கடைசி வரைக்கும் வந்துடணும் அப்படின்றது ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தேன். அது கேம் தானே, கடைசியில லைஃப் இல்லைல்ல, அது தாண்டியும் ஒரு லைஃப் இருக்கு. லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். அது பிக் பாஸ் ஃபைனலிஸ்டா 5th வந்தது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பேர் பாக்குறப்போ ஓகே, அங்க இருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது சார். ரியான் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா விளையாடி இருந்தாரு. அந்த டைட்டில் அந்த 5th போனதுக்கு அப்புறம் விளையாட்டு கொஞ்சம் கம்மியானு சொல்றாங்க. அது உண்மையா? கடைசியில தான் ரொம்ப நல்லா விளையாண்ட மாதிரி தெரியுது. கம்மியா இருக்குன்றீங்க, தெரியலையே அதுக்கு. இல்ல என்னன்னா, அப்போ வந்து நல்லா விளையாடுனீங்க, நீங்க தான் எல்லாருமே ஜெயிச்சீங்க, எல்லாரும் பேச்சும் நல்லா இருந்தது. இந்த 5th வந்த உடனே ரியானோட பேச்சுல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நல்லா சேஃப் ஜோன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? டாப் 5லயும் நான் அந்த பணப்பெட்டி டாஸ்க் தான் கடைசியா வச்சாங்க. அதுலயும் நான் என்ன நல்லா தான் பண்ண மாதிரி தோணுது. என் கான்டெக்ட் நான் என்ன பேச ட்ரை பண்ணணும், நல்லா பேசின மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு வகையில கம்மியா பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒரு 105 நாள் ஒரு ஷோல டிராவல் பண்றது, அதுவும் பிக் பாஸ்ல வந்து இந்த சீசன்ல டிராவல் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்துச்சு, பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா. ஒரு 50வது நாளுக்கு அப்புறம் தான் இண்டிவிஜுவலா எல்லாராலையும் விளையாட முடிஞ்சது. அது இண்டிவிஜுவலா மாறினதுக்கு அப்புறம் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு.